இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, நான் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதிகப்படியான மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே. இன்னைக்கு கட்டுற பெரும்பாலான புது வீடுகளில் பலவிதமான லைட்டிங்ஸை வச்சு நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்துறாங்க. ஸ்பாட் லைட், ப்ரொஃபைல் லைட், சேன்லியர், சீலிங் ஹெட்லைட், வால் லேம்ப் லைட், மிரர் லைட், இண்டோர் அவுட்டோர் லைட்னு சொல்லிட்டு நிறைய லைட்ஸை வச்சு நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்துறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலுமே வீட்டோட அழகை வந்து பயங்கரமாக வந்து எலிவேட் பண்ணி காட்டுது. கிராண்ட் லுக்கும் வந்து வீட்டுக்கு கொடுக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டினா கூட இந்த லைட்டிங்ஸ் மூலமாக நம்ம வீட்டை வந்து பயங்கர கிராண்டியராக வந்து காட்டலாம். எனக்கும் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அதே சமயம் இந்த லைட்டிங்கோட லைஃப் டைம் என்ன, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த எல்லா எல்இடி லைட்ஸுமே வந்து ஃபியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு மேஜரான லோடு ஃப்ளக்சுவேஷன் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து ஃபியூஸ் போயிடும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 4 லைட்டில் ஒரு லைட் மட்டும் ஃபியூஸ் போனால் கூட நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து மனம் உறுத்திட்டே இருக்கும். அதை சீக்கிரமாக மாற்றணும்னு தோணும். இன்னும் சில வீட்டில் இந்த டியூப்லைட் கலாச்சாரத்தை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்து சீலிங் லைட்ஸ் இல்லை டிசைன் லைட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதை வச்சே வந்து வீட்டோட என்டையர் ஹவுஸ்க்கும் வந்து லைட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ரூமில் ஒரு 20 வாட்ஸ் டியூப்லைட் கொடுக்குற வெளிச்சத்தை நீங்கள் 10 ஸ்பாட் லைட் போட்டு தான் வந்து மேட்ச் பண்ண முடியும். இதோட காஸ்ட் வந்து ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து 1000 ருபீஸ் பக்கமாக வந்துடும். எல்இடி டியூப்லைட்ஸை நீங்களே வந்து மாற்றிக்கலாம். பட் ஆனால் ஒரு ஸ்பாட் லைட்டையோ இல்லை ப்ரொஃபைல் லைட்டையோ மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிஷியன் நீங்கள் ஹையர் பண்ணி தான் ஆகணும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்டு என்னடா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஆனால் வீடு கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டரோ ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு இன்ஜினியரோ வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு யூஸராக கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட தனிப்பட்ட விருப்பம். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.